ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம டயர் 2ல இருக்க டாப் 33 காலேஜஸ் பற்றி பார்க்க போறோம். ரவுண்ட் 2ல என்னென்ன கட் ஆஃபுக்கு என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் அந்த மாதிரி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து ரவுண்ட் 1 பத்தி நம்ம 200ல இருந்து 179 வரைக்கும் இருக்க கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம காலேஜஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தோம். டாப் 29 காலேஜஸ் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க பாருங்க. ரவுண்ட் 2ல என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும், எந்தெந்த கட் ஆஃப்க்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 178ல இருந்து 143 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுல ரேங்க் வந்து 137710 இது வரைக்கும் இருக்க ரேங்கிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு. இதுல எவ்வளவு காம்படிஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 98,565 இருக்கு. இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் ஒரு 8000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம காலேஜ் பத்தி பாத்திரலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், சிவகங்கையில லொக்கேட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து 178ல இருந்து 167 இதுதான் செக்யூர்டு கட் ஆஃப். நம்ம இந்த கட் ஆஃப் பேஸ்டு எப்படி சொல்றோம்னா, ஓசியில ஆரம்பிச்சு எஸ்சிஏ வரைக்கும் இருக்க கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஓப்பனிங் கட் ஆஃப்ல இருந்து க்ளோசிங் கட் ஆஃப் பத்தி சொல்லணும். செகண்ட் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை, இதுக்கு வந்து 170ல இருந்து 168 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். ஆக்சுவலி கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் எங்க இருக்குன்னா ஈரோடுல இருக்கு. இது வந்து ஒரு நல்ல காலேஜஸ் இன் சவுத் ஜோன்ல இருக்கு. இது வந்து என்ன கட் ஆஃப்னா 178ல இருந்து 164 இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பண்ணாரி அமௌண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது எங்க லொக்கேட்டா இருக்குன்னா கோயம்புத்தூர்ல. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 178ல இருந்து 163 வரைக்கும் இருந்தா போதும். நெக்ஸ்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இது எங்க லொக்கேட்டா இருக்குன்னா சேலம்ல. இது வந்து 183ல இருந்து 173 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். இது சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் சிவகங்கை, இது எங்கன்னா உங்களுக்கு சிவகங்கையில லொக்கேட் ஆகி 184ல இருந்து 177 இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா சென்னையில. இது ஒரு பெஸ்ட் காலேஜ் இன் சென்னைன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து 178ல இருந்து 158 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். டாக்டர் மகாலிங்கம், இது நல்ல காலேஜ் வந்து நம்ம கோயம்புத்தூர்ல டாக்டர் மகாலிங்கமும் வந்து ஒரு டயர் 2ல பெஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். இது 176ல இருந்து 153 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ், இதுக்கு வந்து 176ல இருந்து 153 வரைக்கும் இருந்தா போதும். ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர் சென்னை, உங்களுக்கு ஜேஎன்எனும் வந்து ஒரு டயர் 2ல நல்ல காலேஜ் தான் லொக்கேட் ஆயிருக்கு சென்னையில. இது 173ல இருந்து 148 வரைக்கும் இருக்கணும். வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரை, உங்களுக்கு வந்து மதுரை செக்டர்ல வேலம்மாள் காலேஜ்னு ஒரு பெஸ்ட் காலேஜா இருக்கு. 173ல இருந்து 148 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி சிபிஐ ரீஜனல் கேம்பஸ், இதுக்கு வந்து 173 டு 148 வரைக்கும் இருக்கணும். வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், இப்போ நம்ம வந்து வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தோம். இப்போ வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில லொக்கேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம மதுரையில பார்த்தோம், இப்போ சென்னையில லொக்கேட் ஆயிருக்கு. இதுக்கு வந்து 174ல இருந்து 144 வரைக்கும் கட் ஆஃப் இருக்கணும். சோனா இன்ஜினியரிங் காலேஜ், சேலம்ல ஒரு பெஸ்ட் காலேஜ்னா சோனா இன்ஜினியரிங் காலேஜ் தான் எப்பவுமே. அதுக்கு வந்து 173ல இருந்து 144 தான் செக்யூர் கட் ஆஃப். நெக்ஸ்ட் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி, தூத்துக்குடியில இது மாதிரி ஒரு காலேஜஸும் இருக்கு. இதுக்கு வந்து 170ல இருந்து 164 வரைக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்ஆர்எம் ஆல்ரெடி நம்ம டயர் 1ல ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி பார்த்தோம். இது வள்ளியம்மை கேம்பஸ், வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இதுக்கு வந்து 168ல இருந்து 142 வரைக்கும் இருக்கணும். இப்போ உங்களுக்கு கட் ஆஃப் இல்ல, எனக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கணும்னு ஆசை அப்படின்னா எங்க நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க ஷியோரா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு. நெக்ஸ்ட் ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் சென்னை, இது வந்து 173ல இருந்து 144 வரைக்கும் இருக்கணும் கட் ஆஃப். செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் சென்னை. ஜோசப்பும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜா இருக்கு சென்னையில. இதுக்கு 172ல இருந்து 144 வரைக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட் கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கற்பகம்லயே வந்து 3 கேம்பஸஸ் இருக்கு. ஒன்னு வந்து கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், ஒன்னு கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இன்னொன்று கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு டயர் 2ல டாப் காலேஜாவே இருக்கு இந்த கோயம்புத்தூர்ல. இப்போ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல 168ல இருந்து 144 வரைக்கும் இருக்கணும் செக்யூர் கட் ஆஃப். இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு கட் ஆஃப் இல்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா கற்பகம் வந்து Q6 தான் இருக்கு மேனேஜ்மெண்ட்ல, நம்ம கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், இப்போ நம்ம டயர் 1லயே போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் டயர் 1ல வராதா, டயர் 2ல டாப்ல வருவாங்க எப்பவுமே. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து சவிதா இன்ஜினியரிங் இருக்கு, சவிதா யூனிவர்சிட்டி இருக்கு. இப்போ சவிதா இன்ஜினியரிங்க்கு வந்து 168ல இருந்து 140 இருக்கணும். இப்போ எனக்கு சவிதால தான் படிக்கணும், பட் ஆனால் கட் ஆஃப் இல்லை அப்படின்னா யூனிவர்சிட்டியில அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது 164.5ல இருந்து 139.5 வரைக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட் பிஎஸ்என்ஏ ஆஃப் காலேஜ் அண்ட் டெக்னாலஜி, திண்டுக்கல்ல பிஎஸ்என்ஏ வந்து ஒரு டாப் காலேஜஸாவே இருக்கு. இதுக்கு வந்து 164ல இருந்து 138 வரைக்கும் இருக்கணும் கட் ஆஃப். நெக்ஸ்ட் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர், இது எங்க லொக்கேட் ஆகுதுன்னா கரூர்ல.
இப்போ விஎஸ்பி வந்து இப்போ நல்ல growth ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 165ல இருந்து 134 வரைக்கும் இருக்கணும், அதான் செக்யூர் கட் ஆஃப். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, இதுக்கு 163ல இருந்து 133 வரைக்கும் இருக்கணும். ஜிஇசி திருச்சி, இதுக்கு வந்து 162ல இருந்து 132 வரைக்கும் இருக்கணும். சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, திருச்சியில ஒரு நல்ல காலேஜ்னு பாத்தீங்கன்னா சாரநாதன். இப்போ சாரநாதன்ல வந்து 163ல இருந்து 133 வரைக்கும் இருந்தா செக்யூர் கட் ஆஃப். ஸ்ரீ காமராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி விருதுநகர், ஆல்ரெடி நம்ம டயர் 1ல விருதுநகர்ல வந்து நெப்கோ காலேஜ் பார்த்திருந்தோம். இப்போ அதுவும் விட இப்போ டயர் 2ல காமராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இதுக்கு வந்து 167ல இருந்து 133 வரைக்கும் இருக்கணும். கேஜிஏஎஸ்எல் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல காலேஜ் கோயம்புத்தூர், இதுக்கு வந்து 167ல இருந்து 137 வரைக்கும் இருக்கணும். ஸோ ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா சென்னையில, இதுக்கு வந்து 163ல இருந்து 130 வரைக்கும் இருக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி டாப் 33 காலேஜ் பத்தி பார்த்தாச்சு. நம்ம ரவுண்ட் 1ல இருந்து ஆல்ரெடி 29 காலேஜ் பத்தி பார்த்துருந்தோம். இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு, இதுல எனக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா எங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கொடுங்க, நான் உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் 1 பார்த்தாச்சு, ரவுண்ட் 2 பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 3 வீடியோஸும் நம்ம போட தான் போறோம். ஸோ நீங்க ரவுண்ட் 3 வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வந்து இப்போ 2 to 3 டேஸ்ல அப்டேட் பண்ணிடுவோம். இல்ல எனக்கு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.